இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்தின் 3வது மாதத்திலே முதல் வாரத்திலே உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இந்த 3 என்பதே உயிர்த்தெழுந்த வல்லமையை குறிக்கிறது. இந்த மாதத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அதனால் எதை குறித்து கலங்காதபடி அப்பா மேல விசுவாசமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தேவனுடைய ஆலயத்தோடு இணைந்திருங்கள். அப்பா மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நாளுமாய் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலுக்கு அடைக்கலமும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான மேன்மை என்னவென்று பார்க்கிற போது, தேவன் தமக்கு ஒரு அடையாளமாக அற்புதமாக தன்னுடைய ஜனங்களை வைத்திருக்கிறார். ஒருபோதும் தேவ ஜனங்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. தேவ ஜனங்களை கர்த்தர் எல்லா ஜாதிகளை பார்க்கலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் புறஜாதிகளுக்கு தேவனுடைய ஜனங்களை கண்டாலே ஒரு பயம், ஒரு நடுக்கம் உண்டாகிறது. இந்த வசனத்தை கவனித்து இன்னொரு தரம் கேளுங்கள். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் புறஜாதிகளுக்குள்ளே நாங்கள் விசேஷித்தவர் என்று விளங்கத்தக்கதாய் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். எவ்வளவு மேலான ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்களில். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய ஜனமாயிருப்பீர்களானால், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பாரானால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருப்பீர்கள். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படும். தேவனுக்கு அடையாளமாய் அற்புதமாய் நீங்கள் விளங்குவீர்கள். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். இந்த 3வது மாதத்திலே முதல் வாரத்திலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அது மட்டுமல்ல, நம்முடைய பரலோகத்தின் பிதா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்டர். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி நடந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. தேவன் பிரியம் வைக்க முடியாது. அதனால்தான் இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். மனுஷனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேகர் மனிதருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறார்கள். மனுஷியத்திலே மாமிசத்திலே நலமானதை செய்ய முற்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் எதை விரும்புகிறார், எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த 3வது மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமா? நீங்கள் தேவனுக்கு அடையாளமாய் அற்புதமாய் இருக்க வேண்டுமா? இந்த நாளில் தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவ வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவ வசனத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களை அடக்கி ஒடுக்கி உங்களை நடக்க பயிற்சியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சித்தி அடையும், மேன்மை அடைவீர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கு. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு ஆராதனை செய்து விட்டால், ஒரு காணிக்கை கொடுத்து விட்டால் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறார்கள். அது இல்லை. உன் இருதயத்தை முதலாவது தேவனுக்கு முழுமையாய் கொடு. பரிபூரணமாய் கர்த்தருக்கு கொடுத்து தேவனோடு நடக்க நீ தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. அதனால தான் நம்மை ஒப்பு கொடுக்காமல், நம்மை பலியாய் அவருக்கு செலுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்களிலும் நாம் மேன்மை அடைய முடிகிறதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, நாம் பாவத்தில் இருக்கையிலே, அக்கிரமங்கள் இருக்கையிலே கிறிஸ்து நமக்கு பலியானதினாலே அவருடைய அன்பு விளங்கிட்டு இன்றைக்கு நாம் நம்மை அவருக்கென்று பலியாய் ஒப்பு கொடுத்து தேவ வார்த்தையிலே வாழ நம்மை அர்ப்பணிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தின் மேன்மைகள், பரலோகத்தின் நன்மைகள் நிச்சயமாக வெளிப்படும். அதனால தான்
இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக, தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷியாக வாழுங்கள். இந்த உலகத்தில் யாரும் எதையும் கொண்டு வரலை, எதையும் கொண்டு போக போறதும் இல்லை. ஆனால் தேவனோடு வாழ்ந்து இந்த பூமியில் ஒரு பரிபூர்ணத்தை நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது நித்திய மகிமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசித்து அவரோடு கூட அவர் இருக்கிற வண்ணமாய் நாமும் இருப்போம். எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை தரவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூமிக்கு வந்தார். இதை நீங்கள் சரியாக அறிந்து வாழுகிற போது பூமியிலே சஞ்சலங்கள், தவிப்புகள், வியாதிகள், வியாகுலம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தம், ஒரு உண்மை, ஒரு நீதி உள்ள வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு உங்க சமூகத்தில் தங்களை தாழ்மைப்படுத்தி கீழ்ப்படுகிறார்களோ இந்த பிள்ளைகளுக்காய் நான் மன்றாடி செபிக்கிறேன். இந்த 3வது மாதத்தில் கர்த்தாவே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படத்தக்கதாய், அற்புதங்கள், அடையாளங்கள் வெளிப்படத்தக்கதாய் ஆண்டவரே, பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வெளிப்பட அடிக்கிற செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர்களும் துடைக்கப்படட்டும், துக்கங்கள் ஆண்டவரை நீங்கி போகட்டும், ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாய் குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் வெளிப்படத்தக்கதாய் பரலோகத்தின் நன்மைகளினால ஒவ்வொரு பிள்ளைகளும் திருப்தி அடையத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்க. கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் ஒருத்தியும் இந்த உலகத்திலே ஜெயமாய் வாழ முடியாது. கிறிஸ்துவே ஜீவன், அவரே எங்கள் வாழ்வின் பலன் என்று யாரெல்லாம் இந்த நாளில் உங்களுடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளுகிறார்களோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஐஸ்வர்யங்கள் வெளிப்படுவதாக. சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய சபையிலே சேர்ந்து ஆராதிக்க விரும்பினால் நீங்கள் டொரண்டோ சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாங்கள் கூடி ஆராதிப்போம், தேவ சத்தியத்தை அறிவோம், தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.